ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அருள்மிகு திருமலை குமாரசாமி திருக்கோவில் பண்பொழில் தைப்பூசம் 5ஆம் திருவிழாவை முன்னிட்டு சேனை தலைவர் சமுதாயம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களாக விளங்கக்கூடிய பெரியோர்களே, அருமை சகோதரர் ராமையா அவர்களே, சேனை தலைவர் சமுதாயத்தை சேர்ந்த பிரமுகர்களே, கோவில் திருவிழா கமிட்டியை சார்ந்த பெருமக்களே, பட்டிமன்றத்திலே விவாதம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் எல்லாம் வல்ல திருமுருகனின் திருவருளை முன்னிறுத்தி எங்களுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கி கொள்கிறோம். அவர் ராமையானை மட்டும் ஒத்த மனுஷனா கிடந்து மேடையில் ஏறுறாரு, இறங்குறாரு, மைக்கில் அவரே வரவேற்கிறாரு. ஒன் மேன் ஷோ தான். ஆனால் சமுதாய நிகழ்ச்சி சொல்லிடணும்ல, மனசில் பட்டதை சொல்லிடணும்ல. ஒரு சமுதாயம் ஏற்பாடு செய்கிறதுனா ஒருத்தரே கடந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் கூட மாட ஒரு 10 பேர் நிற்கணும். சேரை மாற்றிடுவோமா? ஏன்னா இது 2 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்க முடியாது, வயசாகி போச்சு. அதாவது இது பட்டிமன்றத்தையே விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து அடுத்த சீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்து டிக்கெட்டு கூட வாங்காமல் தூங்கி நம்ம மேலே விழுறான்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுறது? வேறு இடத்துல சீட்டு இல்லை, அந்த ஒரு சீட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் இவ்வளோ தடிக்கு உட்காந்துட்டு மொத்தமாக அவன் வெயிட்டை பூரா நம்ம மேலே போடுறான். 2.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். தென்காட்சியிலேருந்து மதுரை வரேன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். ஆனால் அவன் மொத்தமாக தூங்கி நம்ம தோள் மேலே விழுந்து தூங்கிக்கிட்டே வர்றான். அவனை கன்னத்தில் அறைய முடியுமா? டிக்கெட் வாங்கிட்டான், டேய் இறங்குடான்னு அவனை சொல்ல முடியுமா? அவனும் டிக்கெட் வாங்கியிருக்கான், நானும் டிக்கெட் வாங்கியிருக்கேன். அவன் என்னை விட தடியாக இருக்கான். நம்ம ஏதாவது வார்த்தையை தடித்து விட்டோம்னா எட்டி அடித்தான்னு வைங்க, கீழே வச்சிருங்க, நம்ம செதஞ்சு போவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல, ஒரு 4 மணி நேரம் தானே, என்ன அசதியில் தூங்குறானோ, தூங்கிட்டு போகிறான் பாவம் அப்படின்னு விட்டு கொடுக்குறோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல. நமக்கு வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, 4 மணி நேரம் வலியை தாங்க முடியாதுங்கிறது தெரிகிறது. இருந்தாலும் வேறு வழி தெரியலை. இந்த பஸ்ஸு பிரயாணம் நல்லா நடக்கணும்னா அந்த தடியனுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், தோள் கொடுத்து தான் ஆகணும். சார், பஸ்ஸில் விட்டு கொடுக்குறோம், நம்ம ஒரு தப்பும் பண்ணாமல் ஆஃபீஸர் திட்டுறாரு, ஆஃபீஸில் விட்டு கொடுக்குறோம். ஒரு ஹோட்டலில் போய் நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், அவன் ஒன்று கொண்டாந்து வைக்கிறான், இறக்கமாக தானே சொல்கிறோம். அப்போ எங்கெங்கேயோ விட்டு கொடுக்குற நாம, எங்கெங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நாம, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம உறவுகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம தாயாதிகளுக்காக, மாமன் மச்சானுக்காக, பெரியப்பன் சித்தப்பனுக்காக விட்டு கொடுக்க கூடாதா? என்ன சார்? விட்டு கொடுத்தா நல்லா இருக்கலாம். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறதில்லை, பழமொழி அதுதான். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறதில்லை.
விட்டு கொடுத்தா என்ன ரிசல்ட், விட்டு கொடுத்தா என்ன லாபம் வரும்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், குடும்பம் நிம்மதியா இருக்கும். இப்ப நான் தான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு காபி கொண்டு வா அப்படிங்கிறேன். பல வீடுகளில் ஆம்பளைங்க மனைவியை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டான், பார்த்துருக்கீங்களா? அவளுக்கு சமூகடிவுன்னு பேர் இருக்கும், அருமையான பேர், முருகன் சம்பந்தப்பட்டது, சண்முக வடிவு, சண்முகத்தினுடைய அழகு. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருப்பான். ஏய் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஐயா சம்முன்னு கூப்பிடலாம், வடிவுன்னா அதை விட அழகு, வடிவுன்னு கூப்பிடலாம், இல்லை மொத்தமாக சமூகடிவு இங்கே வான்னு கூப்பிடலாம், ஒரு டீ கொண்டு வா தாயின்னு சொல்லலாம். ஏன் மனைவி அம்மான்னு சொல்லக்கூடாதா? ஒரு டீ கொண்டு வாமான்னு சொல்லலாம். சொல்ல மாட்டான். ஏய் ஒரு டீ கொண்டா. எங்க பால் இல்லைங்க, பாலை உங்க ஒப்பனை கொள்ளணும் முடி. பால் இல்லைன்னா அவங்க அப்பனை கொண்டு என்ன ஒண்ணு, உங்க ஒப்பனை கொள்ளணும். பால் இல்லை, பால் டீ கேட்கையில தான் பால் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னடி குடும்பம் நடத்துற நாயே, நாய்க்கு பிறந்த நாயே. சார் நாய்க்கு பிறந்தது நாயினா நாயை கட்டிக்கிட்டது என்ன சார்? பொண்டாட்டி நாய், நாயை பெத்தது நாய், நாய் கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவர் ஆம்பளையாம். நாய்க்கு பிறந்த நாயை டீ கேக்கையில பால் இல்லைன்னு சொல்ற, எட்டிக்கிட்டு செவுட்டில் இழுத்தன நாய், செத்து போவ நாய், கொண்டாடி சொல்றானா? சொல்ற ஆம்பளை இருக்கானா? 60-70% ஆம்பளை தான் அப்படிதான் இருக்கான். நான்லாம் கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருந்தேன். அப்புறம் ஒரு 12 மாதம் கழிச்சு அவ செவுட்டில் 4 இழுத்தா, அதோட அடங்கி எம்மா ஒரு டீ கொண்டு வா தாயி, சப்த நாடி ஒடுங்கி. ஆமா சார், எத்தனை நாளைக்கு சார் பொறுமையா இருப்பா பொம்பளை? ஆண்கள் சந்தோஷமா இருக்கணும்னு பெண்கள் நினைக்கணும், பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்கள் நினைக்கணும். அதான குடும்பம். நான் ஆம்பளைங்கிற திமிரு ஆம்பளைக்கு இருக்கக்கூடாது, நான் பொம்பளை தானே எனக்கு என்ன தெரியுங்கிற ஒரு அறியாமை பொம்பளைக்கு இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்துறதா குடும்பம். இப்ப டீ கொண்டு வாங்கிறாங்க. இப்ப நான் ஒரு காட்சி சொல்றேன் உங்களுக்கு. டீ கொண்டு வா அப்படிங்கிறான் புருஷங்காரன், டீயை கொண்டு வர்றா. இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, டீயை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா நிக்கையில் இவர் பேப்பரை இப்படி பக்கம் திருப்பினாரு, டீ கிளாஸில் கைப்பட்டு வேட்டியில் டீ சிந்திருச்சு. சரியா? இது ஒரு காட்சி. என்ன நடக்கும் வீட்டில்? யாரு குரலை உயர்த்துவா? யார் உயர்த்துவான்னு நினைக்கிறீங்க? ஆம்பளை. கண்ணென்ன புடவையிலையா வச்சுக்கிட்டு இருக்க? டீயை கொண்டாந்து வேட்டியில் கொட்டுற. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. ஏம்மா டீ கொண்டு வரையில் இந்த டீ கொண்டு வந்துட்டங்க இந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாம்மா? நீ கொண்டு வந்ததை பார்க்காம என் கைப்பட்டு சிந்திரிச்சம்மா, மன்னிச்சிருமா, இன்னொரு டீ போட்டு தர்றியாமா? கேட்டு பாருங்க, பேசி பாருங்க, அப்படி விட்டு கொடுத்து பாருங்க, ஒரு டீயில் பாயாசமே வச்சு கொடுப்பா. அதே மாதிரி பொம்பளை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண சில வீட்டில் பொம்பளை என்ன பண்ணுவா தெரியுமா? இந்த பேப்பர், பேப்பைய படிக்கிற பேப்பர். யாரு? பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரா? பேப்பைய அப்படி இருக்கால பொம்பளை? அப்படி இருக்கா? பேப்பைய படிக்கிறான் பேப்பர். நீ பேப்பர் படிச்சுட்டாப்புல காவிரி தண்ணியை கொடுத்துருவாங்களாக்கு. நீ பேப்பர் படிச்சுட்டாப்புல 24 அந்த கட்சி ஜெயிச்சிருமாக்கு. வந்துட்டான் டீன்னு நாய் மாதிரி கத்துன கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தா வாங்க வேண்டாம். எங்கேயோ பராக்கு பார்த்துக்கிட்டு கையை போட்டு தட்டி விட்டுட்டேல, ஒரு வாரத்துக்கு உனக்கு டீ கிடையாது இப்படின்னு பொம்பளை பேசினான்னு வைங்க. அவன் ஆம்பளை அப்படி பேசினாலும் சிக்கல், பொம்பளை அப்படி பேசினாலும் சிக்கல். ஆனால் அதே நேரத்தில் ஏமா என் மேலே தாம்மா தப்பு, என்னை மன்னிச்சிருமா,
இதுக்காக இன்னைக்கு பூரா எனக்கு டீயை வேண்டாமான்னு ஆம்பளை பேசட்டும். இல்லைங்க, உங்கள் பேரில் ஒரு தப்பு இல்லைங்க, என் பேரில் தாங்க தப்பு, நான் தாங்க டீயை கொண்டாந்து அந்தாங்க டீன்னு ஒரு குரல் கொடுத்துருக்கணுங்க, என் மேலே சொல்லி பாருங்க, அந்த வீடு சொர்க்கமாக இருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. ஏன் நம்ம குடும்பத்தை கோயில்னு சொன்னான் தெரியுமா பெரியோர்களே? சகோதரிகளே உட்காருங்க, செட்டில் ஆகுங்க. இப்போதைக்கெல்லாம் குழுக்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுக்கு நோங்கி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் நான் கிடந்து முக்கிய பிரயோஜனம் இல்லை. நான் கிடந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறதுனால ஒரு சல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் மேடைக்கு வந்தாச்சுல. ஆனால் ராமையா அண்ணன் ஒன்று பண்ணியிருக்கலாம். வாங்க ஐயா வாங்க, எங்களுக்கு 4 டோக்கன் கொடுத்துருக்கலாம். அந்த பரிசில் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாயோ ஒரு பட்டு சேலை, தங்க காசு. குடும்பம் ஒரு கோவில் அப்படிங்கிறது இந்து கலாச்சாரத்தில் மட்டும்தான். அமெரிக்காவில் சொல்ல மாட்டான் குடும்பம் ஒரு மாதா கோயில். வேற எந்த மதத்திலையும் கிடையாது. இந்து கலாச்சாரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணா குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னா. ஏன் குடும்பத்தையும் கோயிலையும் சேர்த்தான் யோசிச்சிங்களா? திருமலை குமாரசாமி கோயிலுக்கு பண்பொழில் கோயில் இருக்கு. கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்தோம்னா, அமைதியாக உட்கார்ந்தோம்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அதாவது கோயிலுக்குள்ளே போனால் என்ன சந்தோஷம் கிடைக்கிறதோ, கோயிலுக்குள்ளே போனால் என்ன நிம்மதி கிடைக்கிறதோ, அந்த சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே கிடைக்கணும்? எங்கே கிடைக்கணும்? குடும்பத்திலையும் கிடைக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னா. ஆனால் இப்போ எனக்கு ஒன்னெல்லாம் விளங்குது. என்ன விளங்குதுன்னா, குடும்பத்திலையும் இப்படி ஒரு டோக்கன் சிஸ்டம் கொண்டாடலாம். ஆளுக்கு ஒரு டோக்கனை கொடுத்து கொண்டாந்து போடுங்க. சாயங்காலம் குலுக்கி மனைவிக்கு ஒரு பட்டு புடவை, கணவனருக்கு ஒரு பட்டு வேட்டி அப்படின்னம்னா குடும்பம் பிரமாதமாக நடக்கும். கோவிலுக்குள்ளே போனால் கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்துக்குள்ளே போனாலும் கிடைக்கணும். ஒரு குடும்பத்தை பல்கலைக்கழகம், பெரிய கல்லூரி, காலேஜுன்னா, ஏன்னா எங்கே போனால் அறிவு கிடைக்குமோ, எங்கே போனால் புத்திசாலித்தனம் வளருமோ, எங்கே போனால் திறமை வளருமோ அந்த இடத்துக்கு பேர் தான் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. அப்போ அதே மாதிரி புத்திசாலித்தனத்தை வளர்த்து விடுற இடமா எது இருக்கணும்? குடும்பம் இருக்கணும். அப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி நிம்மதியாக வாழலாம். ஆணும் பெண்ணும் நிம்மதியாக வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும். அப்போ கணவனும் சந்தோஷமாக இருக்கான், மனைவியும் சந்தோஷமாக இருக்கா. இப்போ குடும்பம் சந்தோஷமாக இருந்ததுன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஒன்று, குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் வீடு நாடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கு. அதனால் பெரியோர்களே, சங்கரன் கோயிலேருந்து சங்கர் ராமன் அருமையாக பேசுவார். நாட்டுப்புற பாட்டெலாம் அருமையாக பாடுவார். அவர் சொல்கிறாரு, குடும்ப நன்மைக்காக குடும்ப மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுக்கறது ஆண்கள் தான், பெண்கள் இல்லை. அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு உமா சங்கர், அவர் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறார். அவர் அருமையாக பேசுவார். இல்லை ஆண்கள் விட்டு கொடுக்கல, ஆண்கள் இன்னும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் திமிர் பிடிச்சிருக்கிறாங்க, ஆண்கள் பொம்பளைகளை மதிக்கிறதே கிடையாது, அதனால தான் குடும்ப நிம்மதி கெட்டு போகுது, பெண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பாருங்க எத்தனை பெண்கள் வந்து கூடி இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக சிறுவில்லிபுத்தூர்லேருந்து பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன், அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து திருமதி கார்த்திகா ராஜா, ஆக 4 பேர் பிரமாதமாக பேசக்கூடிய 4 பேர் வந்திருக்கிறாங்க.
ஏதோ ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. இப்போ ராமையா அண்ணன் என்ன பண்ணுறார், முதல் குலுக்கி ஒரு சீட் எடுத்து அதில் என்ன பரிசு, முதல் குலுக்கல்ல யாருடைய டோக்கன் வருதோ அவங்களுக்கு, பெண்களுக்கு தான் முதலிடம் பெண்களுக்கு தான் 1000 ரூபா பரிசு இப்போ வழங்கப்படும். குலுக்கி எடுங்க, ஒரு பாப்பா விட்டு எடுக்க சொல்லுங்க. இப்போது முதல் குலுக்கல் நடைபெறுகிறது. அதாவது பரிசு முதல் பரிசில் நிறைய பேர் கேட்குறாங்க, முதல் பரிசு கொஞ்சமாக போடுறீங்க, மூணாவது பரிசு அதை முதல் பரிசு இல்லை, முதல் தடவை. நீங்கள் 11 மணி 10:30 மணி வரைக்கும் பட்டிமன்றம் கலகலன்னு இருக்கும், கேட்கணும் அப்படிங்கிறக்கா தயவு செய்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம், நீங்கள் பரிசு உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோம், பெரிய ஆட்களுக்கு தான் கொடுப்போம். பெண்கள் டோக்கனில் பெண்கள் வந்தால் மட்டும்தான் பரிசு ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பரிசு. நீங்கள் வீட்டில் இருந்தால் நாளைக்கு காலையில் சார்ட்டை கொடுத்து டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினச்சா அது வாய்ப்பு இல்லை. 2 நிமிஷம் டைம் கொடுப்போம், இருக்கிறவங்க சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லி வாங்கிடுவோம். நீங்கள் கொண்டு வர டோக்கன்னா சில பேர் இங்கே சில தவறுகள் நடந்திருக்கு, 2 டோக்கனையும் உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் பெண்கள் டோக்கனை ஆண்களில் போட்டிருந்தா நாங்கள் பொறுப்பு கிடையாது, வாங்க முடியாது. ஆண்களில் இப்போ எடுக்கக்கூடிய டோக்கன் பெண்கள் டோக்கனில் எடுக்கும்போது ஆண் கொண்டு கொடுத்தா பரிசு வழங்கப்பட மாட்டாது, மாற்றிடுவோம். ஏன்னா முழுக்க இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கணும், இதுக்கு பிரயோஜனமாக இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் டோக்கன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முதல்ல பெண்களுக்கு ரூபாய் 1000, 2 500 தான் இருக்குது. இப்போ முதல்ல கொடுக்க போகிறது யாருன்னா அம்மா கார்த்திகா அம்மா அக்கா கொடுக்குறாங்க. இந்திரா ஜெயசீலன் அவர்கள், பேராசிரியர் இந்திரா ஜெயசீலன் தான் முதல்ல பெண்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. ஐயா கோல்டு காயின் தான் கொடுப்பார். ஆமாம், ஏன்னா ஐயாவுக்கு அவர் கொடுக்குற பரிசு வெயிட்டாக இருக்கணும், அவரை ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக. சரி, பரிசை கொடுக்கலாம். இப்போ ஒரு பெண் குழந்தைய வர சொல்லுங்கள், ஒரு குழந்தைய வர சொல்லுங்கள். ஒரு 10 வயசு, ஒரு 3 4வது படிக்கிற பொண்ணாக வரணும், ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க ஆகாது. நல்லா கலக்கி, ஆனால் பெண்களுக்குள்ளே தான் நல்ல டோக்கனை கலக்குங்க. தம்பி எங்கே அந்த சென்டரில் வைங்க, பெட்டியை சென்டரில் வைங்க. பாப்பா கண்ணை பொத்திக்கிட்டு இப்படியே கலக்கிட்டு விடணும். பெண்கள் தானே அது, பெண்களான்னு பார்த்துட்டோம். பெண்கள் பெட்டி கலக்கல், இதுக்கு பேர் லக்கி டிப். கண்ணை பொத்திக்கோ, நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, ரைட் இப்படி கலக்கிக்கோ, கலக்கிட்டு எடுத்து கொடு, ஐயாட்ட கொடு, கலக்கு, நல்லா கலக்கு, கலக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எடு. இப்போ கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, கலக்கு வந்தா யோகம் நல்லா கலக்கிடுவோம். இப்போ சில பேர் இதில் என்ன சாமி கும்பிட்டு இருக்காங்கன்னா, ஐயா எனக்கு இதில் வர வேண்டாம், 1000 ரூபா பரிசு, 3வது பரிசு வந்தால் போதும் உட்காந்துருக்காங்க. போடு, நான் சொல்கிறேன். நிஷாந்திகா எடுத்த டோக்கன் படி பரிசு கூப்பன் எண் நம்பர் 1180. டோக்கனை பார்த்துக்கணுங்க. பெண்கள் சைடு தான் பார்க்கணும், ஆண்கள் பார்க்க வேண்டாம். 1180 1180. 2 நிமிஷம் டைம் இருக்கு. யாராவது இருக்குன்னு சொன்னா கை தூக்குங்க, எந்திரிச்சு வந்துட்டீங்களா? 1100 என்ன போட வர்றியா? என்னதம்மா எங்களையே ஒரு வந்துட்டாங்க சார், ஐயா வந்துட்டாங்க, எழும்பிட்டாங்க. 1180. நல்லா பார்த்துட்டீங்களா? பிரிண்டா வாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை, நேரம் இருக்கு. நாளைக்கு விடியால தான் எங்களுக்கு பரிசு. நான் பார்த்தேன் 1180. அம்மா பேரு மாசானம்மாள், பண்பொழில் தானா? பண்பொழிலை சார்ந்த திருமதி மாசானம்மாள் அவர்களுக்கு பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்குகிறார்கள். போட்டோ எடுங்கப்பா. பை நிறைய பணம் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்க. இல்ல 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1500 எடுத்துட்டாரு, 1500 கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு காலையில இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஊர் பணம், நாளைக்கு காலையில் இதை நான் கட்ட வேண்டியிருக்கும். அதனால நீங்க ஐயா நான் ஒரு பரம ஏழையா இருக்கேன், அதனால நீங்க ஏதோ பார்த்துக்கிறோம். நல்லா நீங்களே ஏழைன்னா அப்ப நான் என்ன செய்யறது? கொடுங்க, ஒரு நிமிஷங்க. மாசானம்மாள் திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க.
அங்கே பாருங்க கேமராவை. வீடியோ 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 வீடியோ. ஒரு பரிசு பெண்களுக்கு 1000 ரூபாய் முடிஞ்சது. ஆண்களுக்கு எப்பவுமே இடையில வரும். நீங்கள் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இனிமேல் அந்த டோக்கன் வராது. உங்களுக்கு எல்லாம் ஒரு கரகோஷம் கொடுங்க. 1000 ரூபாய் வாங்குற அந்த அம்மாவுக்கு முதல்ல பண்படியிலிருந்தே கிடைச்சிருக்க பரிசு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. சரி, இந்த விஷயம் ராஜா, இப்போ குடும்ப மகிழ்ச்சிக்காக குடும்ப நன்மைக்காக பெரிதும் விட்டு கொடுத்து வாழ்வது ஆண்களா பெண்களா என்கிற தலைப்பில் இப்போ விவாதம் தொடங்குது. அப்பப்போ மத்தியில் இப்படி குழுக்கள் நடக்கும். அந்த விவாதத்தில் ஆண்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அருமை சகோதரர் சங்கரன் கோவிலிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சங்கர்ராமன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து, பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து புலவர்கள் வரரை புனைந்து வார்த்து என்றும் இளமை குன்றாததென்றராய் உலகோர் இதயத்தில் உறைந்த தமிழ் பண்பாட்டு உணர்வோடு இந்த பெருவிழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வெற்றிலை என்னும் மங்கள பொருளின் விதையிலே இருந்து தோன்றி சூரனை வென்ற மாவீரனாம் முருகப்பெருமானின் தளபதியாய் விளங்கிய வீரபாகுவின் அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேனை தலைவர் சமுதாயத்தை சார்ந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களா நீங்க? அருமையாக கவனத்தோடு குழுக்களிலே நம்பேர் வந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய அருமை நல்லுள்ளங்களே, எங்களை மிகச்சிறந்த வகையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வும் மெய்யறிவு மாண்பும் கலந்து கருத்தாளுமையோடு தன்னுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியை எங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆற்றல் மிக்க நடுவர் அவர்களே, அருமையாக பேச வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, என்னோடு பேச காத்திருக்கின்ற அருமை தம்பி உமாசங்கர் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை. நீங்க அப்படி சாதாரணமா லேசா குழுக்களுக்காக வந்த கூட்டம் நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல, நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலேயே சேனை தலைவர் சமுதாய பெருமக்கள் இருக்கிறார்களே, சிந்தனையின் வளமான மரபிலே இருந்து வளர்வர்கள், கல்வியிலே விழிப்புணர்வு கொண்டவர்கள், உழைப்பால் தன்னம்பிக்கையால் உயர்ந்து வருபவர்கள். அவர்கள் இந்த சாதாரண குழுக்களுக்கெல்லாம் மயங்கி வரமாட்டாங்க. நம்முடைய பட்டிமன்ற கேட்க தான் வந்திருக்காங்க. எனவே அந்த பெருமக்களின் முன்னாலே ஒரு நல்ல தலைப்பை நீங்கள் வழங்கி எங்களை பேச கொடுத்திருக்கிறீங்க. குடும்ப மகிழ்ச்சிக்காக பெரிதும் விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்று கேள்வியை கேட்டால் உள்ளங்கனி நெல்லிக்கறி போல தெள்ள தெளிவா தெரியும். ஆண்கள் தான் ஆண்கள் தான் தீர்ப்பை நீங்க இப்பவே சொல்லிடலாம். சரி, அப்புறம் அடுத்த குழுக்கள் எப்போ? ஆமா, அடுத்த வருஷம். அது இல்லை, தீர்ப்பை இப்ப சொல்லிட்டா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு என்றைக்கு தோன்றியதோ அன்றிலே இருந்து விட்டு கொடுப்பதிலே முன்னிருப்பவர்கள் ஆண்கள் தான் என்பதை நான் ஆதாரங்களோடு சொல்ல வந்திருக்கேன். இது சிவபெருமான் கோவில். சிவன் கோயிலை வச்சு உண்மையை பேசணும். முதலில் பெண்ணுக்காக விட்டு கொடுத்ததே சிவபெருமான் தான். உங்களுக்கு தன்னுடைய உடம்பில் பாதியை தன் மனைவிக்கு விட்டு கொடுத்த கடவுள் சிவபெருமான் அல்லவா? அவருக்கு இன்னொரு பேரு உமையொரு பாகன் என்று ஒரு பேரு இருக்கு இல்லையா? மாதொரு பாகன் என்றும் உமையொரு பாகன் என்றும் அழைக்கின்ற சிவபெருமான் தான் பாதி உடலையே பெண்ணுக்கு விட்டு கொடுத்தார். ஆணும் பெண்ணும் சமம் என்கிற சமத்துவ சிந்தனையை சொல்லிக் கொடுத்த சிவபெருமான் கோவில் என்று பேசுறோம். நம்ம மட்டுமா பேசுறோம்? கிறிஸ்தவத்தை வாழ்நெறியாக கொண்ட பெருமக்களும் கூட எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. கடவுள் முதல்ல ஆதாம படைச்சிட்டு கடைசியாக பெண்ணை எப்படி உருவாக்குறான்? ஆதாம் தன்னுடைய விலா எலும்பை எடுத்து கொடுத்து அதிலே இருந்து பெண்ணை உருவாக்கியதாக சொல்கிறார்கள் இல்லையா? தன் உடலின் பாகத்தை எல்லாம் கொடுத்து கொடுத்து விட்டு கொடுத்த பெருமை அது ஆண்களுக்கு தான் சேரும், ஆண்களுக்கு தான் சேரும். இதெல்லாம் பழைய விஷயம்.
புதுசாக ஒன்று சொல்லேன். 20ஆம் நூற்றாண்டிலே பெண்களுக்கு எப்படி விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முதல் விதையை 20ஆம் நூற்றாண்டில் ஊன்றிய பெருமகன் மகாகவி பாரதி. அவனுடைய குடும்ப படத்தை பார்த்திருக்கீங்களா? புகைப்படத்தை நாற்காலியில மனைவியை உட்கார வச்சுட்டு பாரதியார் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பார். குடும்பம் என்கிற தலைமை பண்பை முதல்ல பெண்ணுக்கு விட்டு கொடுக்க கற்றுக் கொடுத்தவன் ஒரு ஆணாகிய ஒரு மகாகவி பாரதி தானுங்கய்யா. அதெல்லாம் ஒரு புலவம் பாடினா, பாரதியின் வழியிலிருந்து நாமும் பெண்களுக்காக விட்டு கொடுப்போம், குடும்ப நன்மைக்காக விட்டு கொடுப்போம்னு சொல்லி அந்த பாரதியை புகழ்ந்து பாடினான். எட்டைய புறத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பாத்தியா மாடத்தி, அவன் எட்டாத கனிக்கென்றும் கொட்டாவி விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. இந்த பாடல்ல மாடத்தி மாடத்தி என்று ஒரு பெண்ணுக்கு சொல்வது போல அந்த கவிதை எழுதியிருப்பான் அந்த கவிஞன். நடுவர்களே, பாரதியில இருந்து இன்று வரையிலும் நீங்கள் வரைக்கும் பெண்ணுக்காக விட்டு கொடுத்து குடும்ப மகிழ்ச்சியை செழிக்க வைத்த பெருமை அது ஆண் இனத்துக்கு தான் சாரும். சரி, பெண்களுக்கு என்ன அப்படி, பெண்கள் எப்படி இருக்காங்க, விட்டு கொடுக்காமலே வாழுதாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பெண்கள் விட்டு கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் கணவன் சாப்பிட்டதுக்கு பின்னால தான் பெண்கள் சாப்பிடுவாங்க. குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பெண்கள் விட்டு கொடுத்த காலம். இன்னைக்கு அப்படி எங்கேயாவது பார்க்க முடியுதா? அப்படி ஏதாவது முதல்ல சோறு வேகும் பொழுதே, குழம்பு வேந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, கறி கூட்டு பொரியல் வச்சுக்கிட்டு இருக்கும் போதே உப்பு பாக்கணும்னு சொல்லி பாதியை சாப்பிட்ற பெண்கள் தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? உப்பு பாக்கணும்னு சொல்லி உப்புங்க சரி இருக்கா சரியா இருக்கான்னு அந்த காலம் மலையேறி விட்டது நடுவர்களே. இப்பொழுது விட்டு கொடுக்கின்ற இடத்திலே ஆண்கள் இருக்க ஒன்றும் இல்லைங்கய்யா. இந்தியாவில் எவ்வளவு ஆறுகள் இருக்கு? ஏதாவது ஆண்கள் பேர்ல இருக்கா? காவிரி, சரஸ்வதி, பொன்னி, இப்படித்தானே பெண்களுக்கு பேர் வச்சோம். ஆண்கள் பேர் ஏதாவது இருக்கா? ஒரு வீராசாமி, ஒரு கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்கோமா? ஆருக்கு ஏதாவது வச்சா தண்ணி வராதுல்ல? ஆமா. இப்படி சமுதாய ரீதியா பார்த்தாலும் சரி, குடும்ப ரீதியா பார்த்தாலும் பெண்களை விட ஆண்கள் தான் விட்டு கொடுக்கிற முதல்ல இருக்காங்க. நடுவரவர்களே, ஏன் பெண்களுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் பழைய பண்பாடு பலவற்றை மறந்து போனார்கள். அதனால விட்டு கொடுக்கிற பண்பு அவங்களுக்கு இல்ல. என்னென்ன நல்ல பழக்கங்கள்லாம் விட்டாங்க. எளிமையா வாழணுங்கிற பண்பு விட்டுட்டாங்க. ஒரு காலத்துல இப்படியா கல்யாணம் முடிச்சாங்க? 20 லட்ச ரூபாய் செலவழிச்சு, 25 லட்ச ரூபாய் கல்யாணம் செலவழிச்சு இல்ல. அப்ப அந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணாங்க? பாம்படம் போட்ட 10 கிழவி வருவாங்க, பாட்டிமார் வருவாங்க. சாதாரணமா எளிமையா குலதெய்வத்து கோயில் முன்னால பொண்ணு மாப்பிள்ளையை நிறுத்தி தாலி எடுத்து கொடுப்பா. ஒரு பெரிய மனுஷன் எடுத்து கொடுப்பாரு. உடனே அந்த பாம்படம் போட்ட கிழவிகள்லாம் தன் நாக்காலே ஒரு குலவை போடுவாங்க. அந்த குலவையோடு கல்யாணம் சிறப்பா முடிஞ்சிடும், எளிமையா முடிஞ்சிடும். இன்னைக்கு யாருக்காவது குலவை ஓட தெரியுமா? முதல்ல பெண்களுக்கு 2 பேரு வந்திருக்காங்க. தெரிஞ்சா குலவை போடுங்க பாப்போம். ஆமா, இந்த சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து இந்த அம்மா வந்திருக்கு, அங்க திருநெல்வேலியில இருந்து அந்த அம்மா வந்திருக்கு. இந்த 2 பேர்ல ஒருத்தர் குலவை போடட்டும். நான் நடந்தே சங்கரன் கோயில் போயிருந்தேன். நடந்தே போயிருந்தேன். ஆனா என்ன போட சொல்லுங்க, நான் வீட்டுல நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். போடுங்க. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா இல்ல ஒரு குலவை போடுங்களேன் பாப்போம். அப்படி வேற சொல்லுதேடா, அதுடா போட தெரியாது நீ. அது பூரா அங்கங்க ஆண்கள் இருந்து போடுறாங்க. இவங்க வாயை மட்டும் அசைக்காக. அப்படி குலவை போட்டா அப்படி ஊரே திரண்டு வந்து நிற்கும். அப்படின்னு குலவை போட்டோம்னு வச்சுக்கோங்க, சராதவனுக்கும் ஜாமி வந்துடும். இப்ப சங்கர்ராமன் தான் வீட்டுல குலவை போடுறாருன்னு புரியுதா? அவங்க போட தெரியல, விட்டு கொடுத்து நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. இப்போ அது மட்டும் இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே பிள்ளை வீர அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டு இருந்தா என்ன செய்வாங்க? அந்த காலத்துல தாலாட்டு பாடுவாங்கல்ல பிள்ளைக்கு. ஆமா, வீட்டை மாட்ட சொல்ல, ஏமா 2 வரி தாலாட்டு பாடு அப்படிங்க. தாலாட்டா? அது நீர் பாடு இல்லை, உங்க ஆத்தாளை பாட சொல்லுவோம் என் வீட்டம்மா. உடனே நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு தாலாட்டு பாட சொன்னேன். எங்க அம்மா மெதுவா அந்த குழந்தைய நெஞ்சில தட்டிக்கிட்டு வயசான காலத்துல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பாடினா, வாராரோ ஆரிரோ
ஆரிரரோ ஆராரோ மாமாங்க ஆடி மருத கடலாடி ஸ்ரீரங்க ஆடி ஆதி சிவனோட வாதாடி வாதாடி வந்த மகன் உனக்கு வயசு 100 ஆக வேணும். யாரு? அந்த காலத்து எங்க அம்மா பாடினா. நல்லா பாடுதாருன்னு நீங்க தூங்கிறாதீங்க, டோக்கன் விட்டுற போறீங்க, கவனமா இருங்க. இப்படித்தான் மறுநாள் என் பிள்ளை அழுதுச்சு. எங்க அம்மா வெளியே கோயிலுக்கு போயிடுச்சு. நான் வீட்டை மறைச்சி, அம்மா ஒரு 4 வரி தாலாட்டு பாடு. கோபமா வந்து டிவியை அமர்த்திட்டு வேகமா வந்து என் பிள்ளைக்கு தாலாட்டு பாடுது. ஆராரோ அட ஆராரோ, உன்னை மாமை அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, உன்னை பாட்டி அடிச்சாலோ பால் விட்டு செங்கால, பக்குவமா நீ கண்டு உறங்கி என்ன பாக்கியலட்சுமி பார்க்க விடு. அது யாரு பாக்கியலட்சுமி? அந்த டிவி தொடரு. ஓ, விஜய் டிவில. ஆமா, பாந்தமா நீ கண்டு உறங்கு என்ன பாண்டியன் ஸ்டோர் பார்க்க விடு அப்படின்னு அது பாட்டில் பாடுது. ஏமா இது பாட்டாமா? தாலாட்டு பாட்டு. தாலாட்டாது விளங்குமா? பிள்ளை தூங்குமா? தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக தட்டி நான் பாடினேன். எனக்கு நினைவில் ஏதோ பழைய தாலாட்டு வரி ஞாபகம் இருந்துச்சு, பாடினேன். அப்படி கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, இவனை ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானே அழுகிறாண்டி ஒரு தம்பி தோண வேணும்னு அப்படின்னு. அதை பாருங்களேன், அப்ளிகேஷனை எப்படி போடுறாரு நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் 2வது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஓ, பாடுனதுனாலதான் ஆம்பளை பிள்ளை பிறந்ததா? அவ பாடல விட்டு கொடுத்து நான் பாடுனதுனால 2வது ஒரு பிள்ளை பிறகு குடும்பம் செழிப்பா இருக்கு. உங்க பாடு அப்படி ஆகி போயிடுச்சு. ஆமா நடுவர் அவர்களே, இப்படி பழைய பண்பாடையெல்லாம் பெண்கள் மறந்துட்டாங்க. மிக்சி வந்துச்சு, உழைப்பு போச்சு அவங்ககிட்ட, கிரைண்டு வந்துச்சு, கைகாலெல்லாம் சோர்ந்து போச்சு, உட்கார்ந்து இந்த வித்தியாசமா நாற்காலி எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு, சம்மணம் போட்டு உட்கார முடியல பெண்களால், மூட்டு வலி கேஸ் ஆயிடுச்சு. இவங்க என்னத்தை விட்டு கொடுத்து குடும்பத்தை மகிழ்ச்சியை பெருக்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லுதுங்கய்யா, இந்த சாமி கும்பிடுறது கூட ஆண்கள் எவ்வளவு விட்டு கொடுப்போம், பெண்கள் எப்படி விட்டு கொடுக்காங்கன்னு பாருங்க. நடுவர் அவர்களே, ஒரு கெடா வெட்டி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம்னா நாம என்ன செய்வோம்? அழகா பக்குவமா எல்லாருக்கும் அதை பங்கு போட்டு கொடுத்து நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் வரிசையா உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம் இல்லையா? அந்த பிரசாதத்தை, அந்த கெடா கறியை எல்லாரும் கொடுப்போம், நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. ஆனா பெண்கள் சாமி கும்பிடுறத பார்த்துருக்கீங்களா? விட்டு கொடுக்க எப்படின்னு பாருங்க. 1.5 படி அரிசி, அந்த பச்சை அரிசி கொலக்கட்டை அவிச்சு அதை யாருக்கும் தெரியாம ஒரு மொட்டை மாடியில் எங்கேயாவது போய் 4 பெண்கள் உட்காந்து நல்லா மொங்குன்னு தின்னுட்டு சர்வச்சட்டியில் வச்சு தின்னு முடிச்சுட்டு கடைசியா பூரா திங்க முடியாதுல்ல, மிச்சம் கொஞ்சம் போல இருக்கும், அதை கொண்டு வந்து பரன் மேல ஒளிச்சு வைப்பாங்க. நம்ம விவரம் தெரியாம அது என்னத்தை ஒளிச்சு வைக்க, எனக்கு 2 கொடுத்தாருன்னு கேட்டா அதை எடுத்து திறந்து பார்த்துட்டே 2 கண்ணு அவிஞ்சு போகுங்க. அது அது ஔவையார் கொலக்கட்டை. ஏங்க அந்த உப்புல்லா கொலக்கட்டையை கூட கொடுத்தீங்க கூடாதா? விட்டு கொடுக்க கூடாதா? ஓ, ரொம்ப கண் அவியக்கூடாதுன்னு தானே அவ ஆசைப்படுறா. நடுவர்களே, அது மட்டும் இல்லைங்கய்யா, ஆண்கள் சாமி ஆடும் போது அருள் பூரணமா வருங்கய்யா, ஏன்னா விட்டு கொடுப்போம். ஆனா பெண்கள் சாமி ஆடும் போது அருள் பூரணமா வருதா? ஏன் வரலன்னு கேளு. இங்க பாருங்க ஐயா, கருப்பசாமிக்கு எங்க பெரியப்பா சாமி ஆடுவாரு. அப்படி அருள் வந்து ஏய் கருப்பா அப்படின்னு சொன்ன எங்க அத்தை ஒண்ணு சாமி ஆடும். எப்படி? அதுக்கு பேச்சியம்மா வரும். பேச்சியம்மா? ஆமா. அதுவும் வேட்டைக்கு போகும்போது நினைச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி சாமி ஆடும் தெரியுமா? நல்லா 2 கையிலையும் வேப்பங்குலையை நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2க்கு 2 சைஸ் வட்டத்தில் நின்றுட்டு, என்னப்பா எனக்கு என்னப்பா வச்சிருக்க? அது கருப்பசாமி 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்து பேசாம ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு. இது 2க்கு 2 சதுரத்தில் ஆடிட்டு எனக்கு என்னப்பா வச்சிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பூசாரி என்ன செய்வார் நினைக்கிய? உள்ள இருந்து மஞ்சப்பால் எடுத்து குடிச்சு பேசாம உட்காரு, அவ்வளவுதான் உனக்கு அப்படிங்கிறது. இன்னொரு தடவை செஞ்சு கேட்டுக்க நடுவர் அவர்களே. ஒரே ஒரு தடவை நடுவருக்காக, சரி இந்த குழுக்களுக்காக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக இன்னொரு சாமி ஆடுங்க. அப்படி 2 கையிலே வேப்பங்குலை, அதுவும் வேப்பங்குலையை கொண்டு வந்து கொடுக்கவே ஆம்பளை தான் கொண்டு வந்து கொடுப்பான். பறிச்சு கொடுத்த உடனே 2 கையில வச்சுட்டு, ஆமா அந்த 2க்கு 2 அடி சதுரத்துல வட்டமா 2 ஆடுது. எப்பா எப்பா எனக்கு என்னப்பா வச்சிருக்க? ஆமா உனக்கு 1/2 பிளேட் பிரியாணி வச்சிருக்காங்க. யோசிக்க வேண்டாமா? நடுவர்களே, ஆண்கள் விட்டு கொடுப்பதனால்தான் பெண்கள் சுகமாக 2 அடிக்கு 2 ஆடிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, பொங்கல் வைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது.
நடுவர்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம சொல்லலாம். சரி, இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னையா செலவு இன்னைக்கு விட்டு கொடுக்க பாருங்க. பொருளாதாரத்தை எதையாவது வீணாக்குதமா? இல்லை இல்லை. ஐயா கொடுத்துருக்க வேட்டியும் சட்டையும் சேர்த்தா ஒரு 250 ரூபா வரும். நானும் என் தம்பியும் போட்டிருக்க ஜிப்பாவும் வேஷையும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா வரும், அவ்வளவுதான். இந்த 2 பேரும் கட்டியிருக்க சேலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அது 14,000 ரூபா, அது 18,000 ரூபா. எந்த குறுக்கல்ல எவன் கொடுத்தான்னு தெரியல, வாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கு. எங்கேயோ அன்பளிப்பா கிடைச்சி காசு கொடுத்து வாங்குவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதுவும் நல்ல நாள் போலாம். அந்த அண்ணனை பார்த்து சொல்லுது, என்ன இன்னைக்கு மஞ்சள் சேலை எடுத்துட்டு வாங்கன்னு. எவங்கிட்டையாவது பறிக்கிறதுலே இருங்க என்னைக்குமே. நடுவரவர்களே, கடைசியா சொல்றேன், இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஆண்கள் விட்டு கொடுக்கிறார்கள். சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்த பணத்தை எல்லாம் பெண்களிடம் தான் விட்டு கொடுக்கிறார்கள். யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல செலவில்லாம தங்கள் அழகையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறாங்க பெண்கள். முகத்துல மஞ்சள் பூசி அழகா இருந்த முகம் இன்னைக்கு மஞ்சள் பூசின முகத்தை பார்க்க முடியுதா? பெண்கள் இன்னைக்கு டிவியில போடுதான். ஐயா ஓவர் சவுண்ட் வச்சுட்டீங்க, எக்கோ வச்சுட்டாங்க கொஞ்சம் எல்லாம் செட் பண்ண. அந்த காலத்துல 2 ரூபா மஞ்சள், இப்ப நம்ம மஞ்சள் கிழங்கெல்லாம் வச்சு இன்னைக்கு சாமி மூட்டை பொங்கலுக்கு பொங்கல் விட்டோம் இல்லையா, அந்த மஞ்சளை 2 மாசம் வச்சிருப்பாங்க. அதை உரைச்சு முகத்துல பூசி மாசு மறுவற்ற முகமாக மங்களம் திகழ இருந்தாங்களே. இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்காங்களா? டிவியில வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து அதுல ஒரு விளம்பரம் போடுறான், 5 ரூபாய்க்கு இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி தொடர்ந்து 6 வாரங்கள் பூசுங்க, பொங்குமே சிகப்பழகு அப்படிங்க. வாங்கி பூரா முகத்துல பூசி இருக்கிற அழகும் போய் மேடு வெள்ளமாய் போது மூஞ்சி இல்லையா? ஆனால் அந்த காலத்திலே மதுரை வட்டாரத்திலே அழகாக சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நாளி நறுக்கு மஞ்ச நன்னாளி பச்சை மஞ்ச, அரைச்சு குளிப்பாளா மீனாள் 5 வகை கிண்ணத்துல, தேய்ச்சு குளிப்பாளா மீனாள் தெப்பமெல்லாம் பூமணக்க என்று பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். செலவில்லாமல் ஒப்பனையை கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? ஒரு பொட்டு தயாரிக்க கூட நீங்க தானே தயார் பண்ணீங்க. ஒரு பொட்டு பச்சரிசியை வறுத்து, ஐயா அந்த மைக்கு என்ன இப்படி இந்த பாடுபடுத்துறீங்க? கேட்கட்டு பாவம், அந்த குழுக்களுக்காக உட்கார்ந்துருக்காங்க, அப்புறம் எந்திரிச்சு ஓடிட போறாங்க. நீங்க வேற அந்த காலத்துல பொட்டு தயாரிக்கிறதுக்கு பெண்கள், இந்த வயசான பெண்கள் இருந்தாங்க, பெரிய வயதான பெண்களுக்கு தெரியும். பச்சரிசியை வறுத்து சில மூலிகை பொருளை கலந்து அம்மியில வச்சு அரைச்சு அதை சிரட்டையில வலிச்சு வைப்பாங்க இல்லையா? அந்த சிரட்டையில வச்சு அந்த பொட்டு இருக்கு பாருங்க, அது குழந்தையின் கன்னத்துல வைப்பாங்க, கண்திசி பட்டு போன்னு உள்ளங்காலில் வைப்பாங்க. அழகா இருக்கும். ஒரு செலவும் இல்லாம அந்த ஒரு சிரட்டை போட்டு 3 தலைமுறைக்கு வீட்டில் கிடக்கும் இல்லையா? செலவே இல்லாமல் பொட்டு தயாரித்த அந்த பாரம்பரியத்தை மறந்து போய் இன்னைக்கு பொட்டுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 20 ரூபா செலவழிக்காங்களே இல்லையா? ஒவ்வொரு பாக்கெட், ஒவ்வொரு கலர் போட்டு, ஸ்டிக்கர் போட்டு பூரா. அந்த ஸ்டிக்கர் போட்டு எங்க வீட்டில் எங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த நல்லி திறக்கிற நல்லியில் இருக்கும், சாப்பிட்ற தட்டில் இருக்கும், இல்லை கண்ணாடியில் இருக்கும். எல்லா இடத்துலையும் பொட்டு தான் செதறி கிடக்கு. இன்னைக்கு பொட்டை செதற விடலாமா? யோசித்து பார்த்தால் நடுவரவர்களே, இப்படி நம்முடைய செல்வத்தை எல்லாம் உழைத்து சேமிக்கிற செல்வத்தை எல்லாம் விரயமாக்குகிறவர்களாக இருப்பதனாலே விட்டு கொடுக்கிற இடத்திலே ஆண்கள் இருக்கிறார்கள், விரயமாக்குகிற இடத்திலே பெண்கள் இருக்கிறார்கள். எனவே நடுவரவர்களே, எல்லா வகையிலும் நீங்கள் யோசித்து பார்த்தால் அன்றிலிருந்து இன்று வரை குடும்ப மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களே ஆண்களே என்று தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன நினைச்சேன்னா, உலகத்திலேயே பெரிய வலி பிரசவ வலி தான் நினைச்சேன். இந்த புள்ள வர்றதுக்குன்னு பொம்பளை படுறா பாருங்க வேதனை, அதுதான் உலகத்திலேயே பெரிய வலி, தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதை விட ஒரு பெரிய வலி எதுனா, இத்தனை சிரமங்களுக்கும் மத்தியில் சங்கர்ராமன் பேசினது. அவர் இவ்வளோத்துக்கு மத்தியில் ஒருத்த மனுஷன் பேசி ஜெயிச்சிருக்கான் பாருங்க, அவனை வாழ்த்தணும். அதுக்கு மத்தியில் செல்ஃபோன் வேற வருது, முன்னாடி இருக்கவருக்கு செல்ஃபோன் வருது. இவர் ஆகவே ஆண்கள் அப்போ சொன்னதை கேளு, அதான் ஆண்களேன்னு சொன்னது இவர், சொன்னதை கேளுன்னு சொல்றது அவர். டபுள் வாய்ஸில் ஓடுது பட்டிமன்றம். இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு மனுஷன் 15 நிமிஷம் தம் பிடிச்சி எவ்வளவு அருமையா அந்த தலைப்புக்கு என்னென்னலாம் தேவையோ
அதையெல்லாம் எடுத்து கூட்டி அருமையாக சொல்லியிருக்காரு. அவன் தான் பேச்சாள. முட்டை போடுற கோழிக்கு தாங்க வலி தெரியும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர் மைக்கு முன்னாடி நின்று எதை விளையாண்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு ஏக்கா யாருக்கு பட்டு போடுவ, எவளுக்கு வாச்சிருக்க தெரியலையே. அதில் ஒரு அக்காச்சல், எவளுக்கு வாச்சாலும் காமாட்சிக்கு கிடைக்கப்படாது. ஏல காமாட்சிக்கும் அவளுக்கும் சண்டை. செத்து சீரழிஞ்சிருக்கான் ஐயா. அதான் அவன் பட்ட பாட நான் பார்த்தேன். ஏன்னா நான் முன்னுரையில் பட்டுட்டேன். இவனை விட நான் மோசமான நிலைமை. அப்போ தான் டோக்கனை கொண்டாந்து போடுறாங்க, அங்கே போகிறாங்க, வாராக நிற்கிறாங்க. பெண்கள்லாம் வந்து சதா பச்சா சாச்சா பச்சா சாச்சா அதெல்லாம் அடுக்காது. அவள் தான் கண்ணவுஞ்சு போகுன்னு சொல்லுதாலே. அதை நீ பார்த்தேன்னா புருஷங்காரன் குருடன் ஆகுறதை எவ்வளவு சம்மதிப்பாளா? ஏமா சம்மதிப்பாளாமா? என் புருஷன் கண்ணோடு இருக்கணும், நான் நோண்டணும். அது என்ன ஔவையார் கொலக்கட்டையை தின்னுட்டு அவன் கண்ணவுஞ்சு போறது? நான் நோண்டணும். ரெண்டாவது ஒரு சாமி ஆடுனார் பார்த்தேளா? ரெண்டுக்கு ரெண்டு சதுரத்தில் இல்லைக்கிட்டு பொம்பளை ஆடுறாளா? ஆம்பளை 15 கிலோமீட்டர் வேட்டையாட போயிடுறான். அதில் அது 2க்கு 2ல நின்று இப்படி 4 தடவை குதிச்சுட்டு எனக்கு என்ன வச்சிருக்க, என்ன நொண்ண வச்சிருக்க? அவன் 15 கிலோமீட்டர் போனவனுக்கு கொடுக்கவா, 2க்கு 2ல சதுரம் ஆடுறவள்கிட்ட கொடுக்கவா? ஆனால் பல தொழில் கையில் வச்சிருக்காருங்க இவருக்கு. இப்போ இந்த வாத்தியார் வேலை போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. சாமியாடி பொழைச்சிக்கலாம், கொலை வைட்டு பொழைச்சிக்கலாம். என்னமா கொலை விட்டார் பார்த்தேடா, அருமையாக கொலை விட்டார், பிரமாதமாக போச்சு. எதை விட்டு கொடுத்தியா பொம்பளை, என்னத்தை விட்டு கொடுத்திய? அவர் கேட்குறாரு, நான் கேட்கல. நான் பொது மனுஷன், இந்த பக்கமும் பேசுவேன், இந்த பக்கமும் பேசுவேன். கடைசியாக தான் மனசில் பட்டதை சொல்லுவேன். என்ன 2லையும் போடுறிய? இல்லை இல்லை, என்ன ஆம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு சிரமப்படுறான், எவ்வளவு உழைக்கிறான். மிக்சியை கொண்டா ஒரு பொட்டு ஹைடெக்ஸ். அது இப்போ இது கிராமமாக இருக்கிறதுனால உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, நீங்கள் நகரங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் மாதிரி ஊருக்கெல்லாம் வந்தீங்கன்னா அழகு நிலையம் பொம்பளைகளுக்கு. அந்த முடியை விரித்து போட்டுக்கிட்டு வெள்ளரிக்காயை ரவுண்டாக நறுக்கி கண்ணில் அப்பிடுறாயா படுத்துரு. எங்கள் வீட்டில் மெட்ராஸில் படிக்க என் மதினி பொண்ணு ஒருத்தி வந்தால் அவள் எவ்வளோ ஒரு அழகு நிபுணியை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்த கேரட்டு பால் கீழே எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து முகத்தில் தடவி, அதுக்கு பேர் அலங்காரமா. ஆம்பளை எங்கேயாவது அப்படி செஞ்சுருக்கானா? அவளை ஈசி சேரில் படுக்க போட்டு அதையெல்லாம் அப்பி விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே அசையாமல், 1/2 மணி நேரம் அசையாமல் இருங்க மேடம், நான் இந்த பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு அவள் போயிட்டா. கதவு திறந்து கிடக்க ஒரு நாய்க்குட்டி உள்ளே வந்துட்டு, இவன் இந்த பால் வெண்ணெய் கிண்ணையெல்லாம் கன்னத்தில் தடவிக்கிட்டான்னு வெள்ளரிக்காய் வேற இங்கே தடவி இருக்கு, படுத்து கிடக்கால. நாய் உள்ளே வந்த நாய் சேர் மேலே காலை தூக்கி வச்சு நக்குது. நக்குன்னு உடனே இவ சொல்கிறா, இந்த மசாஜ் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த மசாஜ்? கழுத நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஆம்பளை இப்படி செய்வானா? காசை கொண்டு கறியாக்குவானா? 5 பைசா செலவழிச்சாலும் அதில் என்ன லாபம் இருக்குன்னு பார்ப்பான். சொன்ன மாதிரி இந்த ஒரு வேட்டியை வாங்குறது தான் அவ்வளோதான். சேலக்கடையில் போய் நின்றுக்கிட்டு படுத்துகிற பாடு. போத்தீஸ்லாம் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா வாசலில் ஒரு 15 சேரில் அப்புறாணியாக ஒரு 15 பேர் உட்காந்துருப்பான். கையில் புல்ல வேற வச்சுருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்குவான், அண்ணாச்சி ஜவுளி எடுக்க வந்தீங்களா? நான் எங்கடா வந்தேன், அவள் கூட்டிகிட்டு வந்தாடா. ஜவுளி கடையில் பார்த்துருக்கீங்களா? அந்த 2வது
அது இல்லை, அது அடுத்தது. அந்த ப்ரௌன் கலர் பெரிய பார்டர், அந்த நடுவில் ஒரு கலர், அங்கே பார்க்கையில் நல்லா இருக்கு, இங்கே பார்க்கையில் நல்லா இல்லையே. 35 சேலையை தூக்கி போட்டு 4 சேலையை எடுத்து, இந்த கொடுமை எங்கேயாவது ஜவுளி கடையில் ஆம்பளை அப்படி செஞ்சுருக்கான ஐயா? 1 மணி நேரமாக அவ்வளவுத்தையும் புரட்டி 4 சேலையை எடுத்து அந்த தோள்பட்டை ஓஞ்சிருக்கிற பயல்கிட்ட, இந்த 4 வச்சிருங்க, நாங்கள் இன்னும் 4 கடை பார்த்துட்டு வரோம். நம்ம ஆள் போனோன்னா டக்குன்னு, ஆனால் ராமராஜ் வேட்டி இருக்குண்ணே, இருக்குது ஒன்று கொடுங்கண்ணே, ராமராஜ் சட்டை இருக்குண்ணே, இருக்குது ஒன்று கொடுங்கண்ணே, வரேண்ணே, பில்லு போடுங்கண்ணே, முடிஞ்சு வச்சு. ஏமா நேரம் எவ்வளவு எவ்வளவு பொன் போன்றது. ஒரு சேலை வாங்குறதுக்கு 1.25 மணி நேரம், 2 மணி நேரம். ஆம்பளை விட்டு கொடுத்து உட்காந்துருக்காமா போத்தீஸ் வாசல்ல. அவன் அந்த போத்தீஸ் கடைக்காரன் ரொம்ப கெட்டிக்காரன். அப்பப்போ ஜூஸு, ஏன்னா இவன் லூஸு, அப்பப்போ அவனுக்கு ஜூஸு, காஃபி, கொக்கோ கோலா. என்னடா இவ்வளவு 15 ரூபா 20 ரூபா உள்ள கொக்கோ கோலாவை கொடுக்குறானே தாராளமாக. இங்கே 20 ரூபாய் கொடுத்தா அங்கே 20,000 ரூபாய்க்கு புடவை. நாமா பிரமாதம், சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது, சங்கர் ராமனுக்கு நல்ல எதிர்காலம். ஆண்கள் தயாராக இருங்கள், உங்களுக்கான குழுக்கள் தொடங்குகிறது. நாங்கள் தொண்டையை குலுக்குகிறோம். அவர் வாங்க, யாராவது ஒரு பையன் வாப்பா. இன்னும் 4 பரிசு இருக்கு. என்ன பேருப்பா? அவன் பேர் ஸ்ரீமுருகன். ஸ்ரீமுருகன். ஆண்களுக்கு எடுக்க வர்றது முருகனே வந்திருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல விட்டேன், இப்போ தான் லேட்டாக தான் தெரியும். இப்போ பரிசு வாங்கினாங்களா 1000 ரூபா பெண்களுக்கு, அவங்க வந்து இந்த ஊருக்கு திருவிழா பார்க்க வந்திருக்காங்க. ஆய்க்குடி ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்த விருந்தாலே நம்ம கௌரவப்படுத்தி பட்டிமன்றம் சார்பாகவும் சமுதாயத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு லக்கி டிப் வந்து ஆய்க்குடி முருகன் கோயிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு பண்பளி முருகன் கோயிலில் பரிசு கிடச்சிருக்கு. இதில் என்னென்னா வீட்டுக்கு பக்கத்து வீடு, அது அதை விட விசேஷம். அதனால் அவங்களுக்கு இன்னொரு தடவை வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இப்போ அடுத்த ஆண்களுக்கான குழுக்கள் டோக்கனை எல்லோரும் கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. நல்லா கலக்குங்க, நல்லா கலக்கு தம்பி, நல்லா கையை விட்டு கலக்கி, அதுக்கப்புறம் கண்ணு 2ஐயும் பொத்திட்டு, புரியுதா? கண்ணு 2ஐயும் பொத்திக்கோ. அடியிலேருந்து எடு, இல்லை மேலேருந்து எடு, சைடில் எடு, எங்கேனாலும் எடு, உனக்கு வாரதில் ஒன்று எடு. டோக்கன் இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பரிசு. 2 டோக்கன் உள்ளே போட்டிருந்தீங்கன்னா மிஸ் ஆயிரும். ஐயா கொடுங்க. இப்போ இது ஆண்களுக்கான பரிசு, ரொக்க பரிசு ரூபாய் 1000. ரொக்க பரிசு ரூபாய் 1000. பரிசு கூப்பன் எண் 2106 2106 2106. டோக்கனை எடுத்து பார்த்துக்கிடுங்க. 2106 இருந்தால் உடனடியாக பரிசு. 2 நிமிடம் வாங்க 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 வாங்க. வந்தாச்சா? இந்த வர்றார், வந்து விட்டார். இவர் மைக் செட்டா? இது 2106. இது 2700 நம்பர் 14 சம்திங். 2106 இருக்குதா? இங்கே கொண்டா. கரெக்டாக முருகப்பெருமானே வந்தது மாதிரி இருக்கு. இங்கே கொண்டா பாருங்க சார். இது ரைட்டு. 2106 1000 ரூபாய் பரிசு. அருமையாக முன்னாடி வாங்க தம்பி, முன்னாடி வாங்க. ஆண்களுக்கு பேசினால சங்கர்ராமன் சாரையே இந்த பரிசை கொடுக்க வச்சிருவோம். சாமி பேர் என்ன? கருப்பசாமிக்கு ரூபாய் 1000 ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. பேராசிரியர் சங்கர்ராமன் அவர்கள் போட்டோ எடுங்க, கை தட்டுங்கம்மா. சாமிக்கு எந்த ஊரு? பண்பொழி. எந்த தெரு? சீர்பாதம். சாமி சமைக்கிறாரு சார். 10 நாளும் இவங்க சீர்பாத குழு சாமி சமைக்கிறவங்க. இந்த பனியில ராத்திரி வீடியோ ஃபுல்லா எல்லாம் அந்த புண்ணியம் தான் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ 2000 ரூபாய் கேஷ் அவார்டு முடிந்து விட்டது. இதுக்கு அடுத்து வரக்கூடியது பட்டு புடவை. தயாரா இருங்க. டோக்கனை கையில் வச்சுட்டு அது எப்போ பேசுகிறோம்னு பார்ப்போம். கொடுத்த உடனே நமக்கு கிடைக்கலையேங்கிற வெறியில எந்திரிச்சு போயிடக்கூடாது.
அதுக்கப்புறம் தங்க காசு இருக்குது. அதனால அது கடைசியில் தான் தீர்ப்பு சொல்றதுக்கு பிறகுதான் தங்க காசு. அது வரைக்கும் காத்துருங்க. இல்லை, இதில் கூட ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு மைக்கை அவர் தூக்கி வைக்காரு. ஏன்? அந்த மைக்கை தூக்குற அளவுக்கு சீவம் கிடையாது. அதான் பிரச்சனை. நல்லா அருமையாக பேசினாரு. இப்போ இல்லை அதெல்லாம் பேச்சுக்கு பேசலாம். ஆம்பளை விட்டு கொடுக்குறான்னு பேசலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளார போய் பார்த்தா தான் யார் உண்மையிலே விட்டு கொடுக்குறான்னு தெரியும். பெண்கள் தாங்க விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன விவாதம் எல்லாம் வேணுமா? உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? வாங்கம்மா. இந்திரா ஜெயச்சந்திரன் இப்போ உங்கள் பெண்களுக்காக பேச போகிறாங்க. அதனால நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நீங்கள் வாட்டில் கிழவிக்கு வாயூரி நின்றவனாம் செவ்வேள் முருகனுடைய தைப்பூச திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சேனைத் தலைவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பட்டிமன்றத்தினை மிகச்சிறப்பாக வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், இரு அணியிலும் உள்ள பேச்சாளர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த குழுக்களை மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ராமையா அண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களே, ரொம்ப அருமையான ஒரு நல்ல தலைப்பு. இப்போ நீங்கள் முதல்ல முன்னுரை பேசும்போது எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு முடிச்சிங்க. காளமாடு கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி இல்லை, அவ்வளோ சிரம பரிகாரம் அதில் இருந்தது. ரெண்டாவது அண்ணன் பேசும்போது எவ்வளோ சிரமப்பட்டாங்க. ரொம்ப பட்டாங்க. ஆனால் நல்லா பண்ணாங்க. ஆனால் பெண்கள் பேசும்போது நான் சாதாரணமாக பேசுகிறேன், எவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட் எப்படி கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா? உண்மையை பேசுகிற இடத்துல அப்படி கடவுளே எல்லா அருளையும் ஏற்படுத்தி கொடுப்பான். உண்மை பேசுறது நிதர்சனமாக வாழ்வியல்ல நடக்கிறத நான் சொல்ல போறேன்றதுனால முருகனுடைய அருள், சிரமப்பட தேவை இருக்காது. இல்லை, இப்போ இந்த அருளை வழங்குற முருகன் ஆம்பளையா பொம்பளையா? அவருக்கு ரெண்டு பக்கத்துலையும் அக்கா மாதிரி இருக்கிறதுனால அவர் அருளை வழங்குறார். சரி, வள்ளி தெய்வான இருக்கிறாங்க இல்லையா? தனியா இல்லை இல்லையா முருகன்? இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தெய்வம். அண்ணன் வந்து சொல்லும் போது சொன்னாரு, சிவனையே பாருங்க, சிவதலம் தானே, சைவத்தலம் தானே பாருங்க, உண்மை ஒரு பாகம் தானே, ஒரு பாகத்தையே கொடுத்தவன் இல்லையா, விட்டு கொடுத்தது சிவன் தானேன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதல்ல புருஷன் சங்க பிடிச்ச வீர மங்கை பார்வதி தான். இங்க பிடிச்சு நிப்பாட்டுனாங்க. சிவபெருமானுடைய உயிரையே காப்பாத்துறது பார்வதி அம்மைங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அம்மன் தான்றது மறந்துடக்கூடாது. ஆலகால விஷம் வந்துருச்சு, பார்க்கடலை கடையும் போது முதல்ல அமிர்தம் வரல. நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய போனீங்கன்னாலும் முதல்ல நல்லது வராது, கெட்டது தான் ஓடி வரும். அதை சமாளிக்க தெரியறவங்களுக்கு தான் நல்லதை கடவுள் கொடுப்பான். அமிர்தம் தான் தேடப்பட்டது. ஆனா வந்தது ஆலகால விஷம். எல்லாரும் ஓடுனாங்க, இவர் எடுத்து குடிச்சிட்டாரு காப்பாத்தணும்னு. எல்லாரும் ஓடுன மாதிரி இவங்க ஓடல. டக்குன்னு இங்க பிடிச்சாங்கல்ல சங்க. கணவனுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கக்கூடியவள். தனக்கு என்ன அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்குது பாத்தீங்களா? பெண்கள் மனசு. அந்த நீலம், அந்த விஷம் இங்கனே நின்றுட்டதுனாலதான் அவருக்கு பேரு நீலகண்டன், சிவபெருமானுக்கு பேரு நீலகண்டன். ஆனா பார்வதி தேவிக்கு பேர் என்ன தெரியுமா? அமிர்தவல்லி தாயார். அவங்க கை பட்ட உடனே விஷம் அமிர்தமா மாறிடுச்சான். அதனாலதான் சிவபெருமான் உயிரோட இருக்கிறாரு இல்லையா? இப்பவும் சங்க பிடிக்கா சங்குதுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவ 1000 சண்டை போடுவா, அவளை 1000 பிரச்சனை பண்ணுவா. ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை, ஒரு வார்த்தை யாராவது நாக்கு மேல பல்ல போட்டு அவன் மரியாதை குறைய பேசிட்டா முதல்ல முன்னாடி வந்து நிக்கிறது பெண் தான் இல்லையா? விட்டு கொடுக்காம இருப்பா. ஆனா ஆண் ரொம்ப எளிமையா பெண்ணை, தன்னுடைய மனைவிய விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. ஆனா பெண் விட்டு கொடுக்க மாட்டா. அப்புறம் அண்ணன் வந்து சொன்னாங்க, இது பைபிள்ல கூட பாருங்க, விலா எலும்பு உருகித்தானே பெண்ணை செய்தாரு. ஆதாமனுடைய விலா எலும்பு விட்டு ஆதாம் எங்க விட்டு கொடுத்தாரு? அந்தால மயக்க நிலையில போட்டு ஆண்டவர் உருவினார் விலா எலும்ப. அவரெல்லாம் விட்டு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல. ஒத்தையிலே தெரிஞ்சா சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிறகுதான் அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் தெரியுமா? நீங்க எது கல்யாணம் பண்றீங்க? பொம்பளையால இவ்வளவு நொம்பளம் இருக்குல்ல, ஒத்தக்காட்டு ஓந்தியா இருந்திருக்க வேண்டியதானே. நாங்க வந்து அழுதமாயா? நீ தானே பொண்ணு வாங்க போன. நான் வாரேன், கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமான்னு தட்டளிறீங்க.
இல்லைன்னா ஒரு 30 வயசு தாண்டுச்சு நாங்கள் முன்வழுக்க ஏறிக்கிட்டே போச்சுன்னா யாராவது திரும்பி பார்ப்பாங்களா அவங்கள? பொண்ணு வழுக்க விழுகிறதுக்குள்ள பொண்ணு கிடைச்சிடணும், வழுக்க விழுகிறதுக்குள்ள பொண்ணு கிடைச்சிடணும் அலையிறீங்க. நன்றி இல்லாம முதல்ல இங்க இல்ல வழுக்க விழுறதுக்குள்ள பொண்ணு கிடைச்சிடணும்னு அவன் ஏன் நினைக்கான்னா, அவ வந்த பிறகு அவ வழுக்க ஆக்கிடுவா. ஒரு பிடிமானத்துக்கு வேணும்ல. ஆள் போறதுக்கு முன்னாடி தொப்பை போய்கிட்டு இருக்குங்க, அப்படி வளர்த்து வச்சிருக்கோம். என்ன உங்களை விட்டு நான் கேட்குறேங்க, ஒரு பெண்ணை போல ஒரு ஆண் விட்டு கொடுத்துட முடியுமா? எங்களுடைய வீட்டு முகவரியை உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? எங்களுடைய குலப்பெருமையை விட்டுட்டு இன்னொரு வீட்டை வந்து விட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்கிறோம். எங்க குலதெய்வம் பேரை சொல்றது இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம் பேர் தானே எங்க குலதெய்வத்தை விட்டு கொடுத்து வர குலசாமிங்க ஒவ்வொரு பொம்பளையும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குலசாமின்னா என் ஃப்ரெண்டு சொல்லுவா, எங்கடி போயிருக்க? ஆடி மாசம் வந்துருச்சுல, நீருகாத்த ஐயனார் கோயிலுக்கு போறோம், எங்க குலதெய்வம், ஒரு வாரம் அங்க இருப்போம், சூப்பரா இருக்கும், நீயும் வரையாம்பா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் இருக்கு, என்னப்பா ஆடி மாசம் வந்துருச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போகலையா? ஏன் நீருகாத்த? இப்ப அவர் எங்க குலதெய்வம் இல்ல, இப்ப எங்க குலதெய்வம் நீருகாத்த ஐயனார் இல்ல, சொரிமுத்து ஐயனாரு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப நீர்காத்த ஐயனாரு இந்திரா போயிட்டாரே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இல்லைங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். குலதெய்வத்தை கூட உங்களுக்காக மாத்திக்கிட்டு வராங்கல்ல, நீ அங்க இருந்து நான் வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நடந்ததை போன வாரம் நடந்ததை சொல்றேன். ஐயா சொல்லுங்க. ரேஷன் கடையில கொடுத்த 1000 ரூபாய்க்கு தட்டழிஞ்சுக்கிட்டு வருதுங்க. ஒரு கட்டிங் ஆகுமான்னு தேத்துற மாப்பிள்ள என் பொண்டாட்டி எங்க ஒளிச்சு வச்சிருக்கானே தெரியல. உங்களையெல்லாம் நீங்க விட்டு கொடுக்குற லிஸ்ட்ல முதல்ல வாரியலாக்க. ஏயா அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு பொங்கல் வச்சேன். நான் சொல்லித்தாமா கூப்பிட்டு வந்தேன், சங்கராமன்ட்ட சொல்லி கார்ல வரையிலே சொன்னேன், அடக்கி வாசி அவ சாமி ஆடுவான்னு சொல்லித்தான் கூப்பிட்டு வந்தேன். கேட்கல. அவர் சாமி ரெண்டுக்குள்ள ஆடுவார். இல்ல நான் கேக்குறேங்க, நியாயமா பேசணுமா இல்லையா? 1000 ரூபாயில இவ்வளவு கொடு, ஒரு நீ ஒரு 300 வச்சுக்கோ, 300 வச்சுக்கோப்பா. வாங்கின 1000 ரூபாய் அவ வரிசையில் நின்று 2 மணி நேரம் வெயில நின்று அவ வாங்கிட்டு வந்திருக்கா. இவரு பெருந்து 300 வச்சுக்கோயா. நீ அட எரும மாடு, நீ 700 ஆட்டையை போட பாக்குற. 300 வச்சுக்கோயா. ஐயா நீ 300. அப்ப ஐயா நொய்யானால ஏமாத்த போறீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்காதம்மா, கணவனே கண் கண்ட தெய்வம்னா அது தெய்வத்துக்கு செலுத்துற காணிக்கேன்னு பாருமா. அதுல வேற உப்பு போடாத கொலக்கட்டைக்கு அம்பிட்டுது. அப்ப அவ்வளவு ஒளிச்சு வச்சு பிறக்கி அதை களவாண்டு தின்றுக்காரு. கொலக்கட்டையில் உப்பு போடல எப்ப தெரியும்? இவ்வளவு ஒளிச்சு வச்சுட்டோம். இந்த உப்பு போடாத கொலக்கட்டைக்கு தான் இந்த வரத்து வந்தியாக்கும். அந்த மதினி அட பாவி எடுத்து தின்னுட்டியா? பார்த்தா கண்ணை வச்சுவோம் சொன்னேன். கண்ணை மூடிக்கிட்டே தாண்டி தின்னேன், கண்ணை மூடிக்கிட்டாலும் தின்னேன். கண் அவியல இல்ல, கண் அவியல இல்ல. அப்ப அவ போய் சொல்லியிருக்கான்னு தானே அர்த்தம். சார் கொலக்கட்டைய கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக கண்ணை உஞ்சு போயிரும்னு பொம்பளை பொய் சொல்லி ஆம்பளை ஏமாத்தி இருக்கா சார். ஆனா நீங்க பயங்கரமான நீதிபதியா இருக்கீங்க. இல்ல ஒரு எதுக்குன்னா சைடிஸ்க்கு தேடுறது. ஒரு பெண் தன்னுடைய செலவுக்காக வேணும்னா அது அவ செலவுக்கு இல்லைங்க, அவளுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துறது இல்ல. இந்த பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கி கொடுத்துடலாமா, அந்த பிள்ளை எனக்கு எழுத கிடைச்ச வாங்கி கொடுத்துடலாமா, ஒரு பேனா வாங்கி கொடுத்துடலாமா, ரொம்ப நாளா செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்கு, ஒரு செருப்பு எடுத்து கொடுத்துடலாமா, திடீர்னு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கேன்னு அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க பொம்பளை. ஆனா இதுல என்ன தேத்தலாம், இதுல நமக்கு என்ன செலவு, நம்மளுடைய சொந்த செலவை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதாங்க ஆம்பளை. சாமி ஆடுறத பத்தி சொல்றீங்கல்ல, சாமி ஆடுறதுங்கிறதுல எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னொரு பெரிய நம்பிக்கை இருக்கு. தன்னுடைய மன அழுத்தங்கள் இருக்குல்ல, மன அழுத்தம், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குல்ல, அதை சாமி கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு தாங்க நிறைய பேர் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க பெரியம்மா ஒருத்தவங்க நல்ல சாமி ஆடுவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பவியமா இருப்பாங்க. மாமா என்னங்க மாமா, சொல்லுங்க மாமா, மாமா வந்துட்டாங்க, சத்தம் போடாதீங்க, மாமா வந்துட்டாங்க, டிவியை குறைங்கன்னு சொல்றாளு. அந்த குலதெய்வம் கோயிலுக்குள்ள போன உடனே அடே மீனாட்சி நாதாம்பாங்க. அது எங்க மாமா பேரு. வாய்ப்பு கிடைக்கிற போது அடிச்சு நெருங்கி அவரு வீட்டுக்குள்ள அப்படியே இந்த இப்படிதான் வருவாரு. வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் இப்படி வர்றாரு அப்படிம்பாரு. அப்படின்னா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா போதும் போதும்னு அர்த்தம். சாப்பாடு வச்சுக்கிட்டோம் எல்லாம் அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் இழுவையிலையும் கரகரப்புலையும் தான். அவ்வளோ அரட்டல், பேரை கூட சொல்ல மாட்டாரு. வந்த உடனே அவர் பவியமா அவர் தான் முதல்ல திருநீர் வாங்குவார் அவகிட்ட. இருந்துட்டு போட்டு அந்த அம்மா சாமி ஆடையில புருஷன் என்ன சொல்லும், அடே மீனாட்சி நாதாம்பாங்க.
டேய் மீனாட்சி நாதா, நாயை உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன்டா. அவன் பம்மி போய் நிற்கிறான். எங்க நம்ம பிறந்த இடத்துல எப்படியெல்லாம் செல்லமா வச்சிருந்திருப்பாங்க. ஒரு பெண் பிள்ளைய தகப்பனாரா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி பார்த்து எவ்வளோ இதாக வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் போன இடத்துல இருக்கிற இடத்த பிறந்த இடத்த விட வாக்கப்பட்ட இடம் குறைச்சலாக கூட இருக்கலாம். பாதி வீடு வடிச்ச கஞ்சியை வட்டிக்கு விடுற குடும்பமாக கூட இருக்கலாம். நம்ம இங்கே கேட்க கேட்க கொடுத்துருப்பாங்க, அங்கே கஞ்ச பிசுனாரியா இருக்கும். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கே சமாளிக்கிறாங்களங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. காலையில் நீங்கள் சொல்கிறீங்களே பொருளாதாரம், என்னங்க பொருளாதாரம்? அந்த காலத்து பெண்கள் நல்லா இருந்தாங்களா, அந்த காலத்து பெண்கள் நல்லா இல்லையா? இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் போகிற போக்கில் வச்சுட்டு போகிறீங்க. அதுவும் பாரதியெல்லாம் தொட்டு பேசிட்டு, அந்த காலத்து பெண்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க வேலை பார்த்தாங்க. இன்னைக்கான பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் வேலை பார்த்து வீட்டுக்காக வெளியிலையும் போய் வேலை பார்க்குறாங்க. சம்பாதிக்காத ஒரு பொம்பளை பிள்ளைய காட்டுங்க. நீங்க படிச்சிருக்காளோ படிக்கலையோ, அவ தகுதிக்கு என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்து அப்படியே கொண்டு வராங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆம்பளை ஒரு நாளைக்கு நிமிர்ந்த ஆளுக்கு 1000 ரூபா சம்பளமா இருக்கும். பொம்பளை ஆளுக்கு 380 ரூபா 420 ரூபாங்க சம்பளம். ஒரே வேலை பார்த்தாலும் சமூகம் ஆம்பளை நிமிர்ந்தாளுன்னு சொல்லி 800 ரூபா 900 ரூபா சம்பளம் கொடுக்குது. ஆனா பெண்ணுக்கு எவ்வளவு வேலை பார்த்தாலும் 380 420 தான். சரி, எவ்வளவு வேணா வாங்கிட்டு போட்டோம். ஆனா இந்த 800 ரூபாயில அவருக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாரு, வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? அவர் 400 ரூபா கொடுப்பாரு, அவருக்கு 400 ரூபா வச்சுக்கிடுவாரு. எதுக்கு வச்சுக்கிறாரோ பாவம், அவர்கிட்ட தான் கேட்கணும். அது கட்டை பிடிக்கா இருக்கலாம், இல்லைன்னா வேற எதுக்காக கூட இருக்கலாம். எதுக்காக வேணா இருக்கலாம். இந்த உடம்பு அலுப்பா இருக்கும் இல்லையா, இருக்கும்ல. கழுந்தொலக்கைய வச்சு நல்ல முதல்ல 2 போடு போட்டா அப்புறம் அலுப்பு போயிடும். கொத்தனார் வேலை பார்த்துட்டு இறங்குனா உடம்பெல்லாம் வலிக்கும்ல, தலையிலேருந்து கால் வரைக்கும். அடுத்த நாள் கொத்தனார் வேலைக்கு போக வேண்டாமா? எங்க பெண்களுக்கு உடம்பு வலி இருக்காதாங்க? அதுக்கு நாங்க போய் ஒரு 100 நாள் வேலைக்கு போற பிள்ளையவோ, தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போற பிள்ளையோ, மில்லுக்கு போற பிள்ளையோ, ஏன் ஆசிரியரா இருக்கட்டும், பேராசிரியரா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், எங்களுக்கு என்ன மயிலிறக வச்சு அப்படி விசிறியா விட்டு அனுப்புறாங்க? நாங்களும் வேலை தானங்க பாக்குறோம். இன்னொரு புள்ளி ஓர சொல்லட்டுமா நடுவர் அவர்களே, எல்லா இடங்கள்லயும் வேலைக்கு ஆண் பெண் யாரு வேணா வேலைக்கு தேவைப்பட்டு இன்டர்வியூ எடுத்தா யாரை செலக்ட் பண்றாங்க தெரியுமா? அதிகமா சொல்லுங்க, பொம்பளையில பெண்களை தான் செலக்ட் பண்றாங்க. ஏன் தெரியுமா? சவுடால் கிடையாது, டீ குடிக்க போறேன்னு வெளியே போகாது, தம் அடிக்க போறேன்னு வெளியே போகாது, அகராதி பேசாது, ரூல்ஸ் பேசாது, சம்பளம் நிறைய கொடுக்க வேண்டாம், கொடுத்த காசுக்கு அமைதியை சரிங்கனாச்சு சரிங்க முதலாளி வருவா. மொத்தத்துல ஏமாத்துவாங்க, இவங்க ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. அதுல பெருமை வேற. ஆமா, வீட்டுக்குள்ளேயும் ஏமாறுறோம், வெளியிலயும் ஏமாறுறோம். ரெண்டும் ஒண்ணுதாங்கிறேன் நானு. வெளியில ஏமாத்துறாங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. சமூகம் எப்படி ஏமாற்றுகிறதோ, இப்ப சமூகம் எப்படி பெண்களினுடைய உழைப்பை சுரண்டுகிறதோ, உழைப்ப சுரண்டுறது மட்டும் இல்லையா, பேரும் கெட்ட பேரு. விட்டு கொடுக்க மாட்டான், அவன் நினைக்கிறது தான் சாதிப்பா. எதுக்காக சாதிக்கிறா? என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும் என்கிறதுக்காகவே ஓடி 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 24 மணி நேரம் யோசனை. 800 ரூபா சம்பளம் வாங்குறாளு, 400 ரூபா அவர் வச்சுக்கிட்டு 400 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாரு. வெறும் 380 ரூபா சம்பளம் வாங்குறவ 380 ரூபாயே வீட்டுக்காக செலவழிக்கிறா. பாத்தீங்களா? யாருங்க விட்டு கொடுக்குறா? யார் பொருளாதாரத்துல உயரமா இருக்காங்க சொல்லுங்க ஐயா? வேற ஒண்ணும் இல்லையா. காலையில வேலைக்கு போற பொம்பளை பிள்ளை ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வேலைக்கு போறேன், 10 நிமிஷம் நான் எந்திரிக்கிற நேரத்தை விட நான் 5:45 எந்திரிக்கிறேன், 5:30 எந்திரிக்கிறேன். இல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு 6:15 6:30 ஆயிடுச்சுன்னா காலையில காஃபி குடிக்க எனக்கு டைம் கிடையாதுயா. காலையில நான் குடிப்பேன்ல, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சுட சுட டீயவோ காஃபியவோ குடிப்பேன்ல. அன்னைக்கு நான் 10 நிமிஷம் லேட்டா இருந்துச்சுன்னா டீ குடிக்க டைம் இல்லை. அன்னைக்கு டீ எனக்கு கட்டு. டீ இருக்கும், பார்த்துக்கிட்டே வேலை வைப்பேன். குக்கரை ஒரு அடுப்புல, பருப்பை ஒரு அடுப்புல, இன்னொரு அடுப்புல வதக்கிக்கிட்டே துவையலுக்கோ இதுக்கு அரைக்க குடிக்கணும்னு நினைப்பேன். தம்பி எந்திரிச்சிட்டியா, நீ ஹார்லிக்ஸை குடி, ஆடுறதுக்குள்ள நீ இதை குடிச்சிரு, நீ டீ கேட்டீங்களப்பா நீ குடி, பாப்பா பால் வேணுமா எடுத்து குடி. என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஓரத்துல டீல ஆட விழுந்துகிட்டே இருக்கு, குடிச்சிடணும் குடிச்சிடணும் குடிச்சிடணும்னு நினைப்பேன். 8 மணி ஆயிடுச்சு, ஐயோ 8:10 பஸ் வந்துடும். சரி எல்லாரும் கிளம்பிக்கோ, லஞ்ச் பேக் எடுத்துட்டியா? சரி அம்மா போயிட்டு வரேன், லஞ்ச் பேக் எடுத்துக்கோயா. மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும், டீல ஆட விழுந்துருச்சு. சரி குடிச்சிடலான்னு பக்கத்துல போனோடனே அதுல ஒரு ஈ வேற விழுந்துரும். இனிமே என்னத்தை குடிக்க? சரி இருக்கட்டும், 1/4 மணி நேரம் லேட்டா இருந்துருச்சோம்ல, நாளைக்கு சீக்கிரம் இருந்துச்சுக்கிடும் நினைக்கிறவ தாங்க பொம்பளை. 10 நிமிஷம் லேட்டா இருந்துச்சா அவ குடிக்கிற டீயை மிஸ் பண்ணுவாளே தவிர அந்த வீட்டுல யார் யாருக்கு என்ன நடக்குமோ கரெக்டா நடக்கும். அதுதான் பொண்ணு, அவதான் விட்டு கொடுக்கறதுதான் திறமை. சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தலை வலிக்குது என்னன்னே தெரியல, தலை வலிக்குது, ஒரு வெள்ளை துணி எடுத்து நெத்தியில இறுக்கி கட்டிக்கிட்டு அவ செய்யற வேலையை அவ காலையில் எழுந்திரிச்சு செஞ்சிருவா. இவருக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தலை வலிக்க வேண்டாம் ஐயா, தலை வலிக்கிற மாதிரி இருந்தா கூட போதும், எந்திக்க மாட்டாங்க. அப்புறம் அவன் சொல்லுவான், கஞ்சி வச்சு தரட்டா மாமா,
கொத்தமல்லி துவையலா இருக்கட்டா, எங்க அம்மா மாதிரி வச்சிருவியா? உங்க அம்மா படுத்திருந்தா எழுப்பிட்டு வேணா வாயேன், இல்லை புதைச்சிருந்தா கூட எழுப்பிட்டு வா. எதுக்கு கேட்குற? எல்லா ஆம்பளைகளும் செய்யற அசால்ட்டான ஒரு பதில், எங்க அம்மா மாதிரி. அவங்க ஐயாவும் இதே வார்த்தையை தான் அவங்க அம்மையை சொன்னாரு. அவங்க ஐயாவும் இதே வார்த்தையை தான் அவங்க அம்மையை சொன்னாரு. எங்க அம்மா உங்க அம்மாகிட்ட இருக்க வேண்டியதுன்றேன் நான். அதானே குறை சொல், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண் சொல்லுவா, ஆண் பிள்ளை சொல்லும், ஏன் கஞ்சி அப்பா கொடு, நீ குடி, எனக்கு புரட்டா அவங்க காசு கொடும்பா. ஆனா அந்த வீட்டில் இருக்க மக என்ன செய்வா தெரியுமா? ஐயா, அப்பாவுக்கு காய்ச்சல் அம்மா, கஞ்சி அம்மா கொடுக்க போற, நானும் கஞ்சியே கொடுத்துக்கிறேன். அப்பா இன்னும் குடிக்கலையா? நில்லு, அப்பா குடிச்சுக்கிட்டேன். எப்ப நான் உங்களுக்கு கொடுக்கட்டாப்பா? எப்ப நீங்க குடிக்கிறீங்களா அப்பான்னு கேட்கறது மகங்க, மகள். பெண் குழந்தை எப்படி கேட்கும்? ஆனா ஆம்பளை பிள்ளை புரோட்டா காசு கொடுங்க, அஞ்செல்லாம் கொடுக்க முடியாது. ஏலே உங்க ஐயாவுக்கு சோம்ல, ஓ முருசனுக்கு சோம்ல நடக்கணா? ஏங்க இதெல்லாம் என்னடா குரல்? 7 கட்டையை தாண்டி 8வது கட்டையில உங்க வீட்டுக்கார சோம்லன்னா ஒழுக்கமா இருக்கணும். வெள்ளையா குடிக்காதுங்காரு, அந்த ஆள் ரொம்ப கொடுத்துருக்காரு. அவர் குடிக்காம கூட இருந்திருக்கான். என்னைய மட்டும் கரெக்டா இருங்காரு, அவன் கூட சேராது, இவன் கூட சேராது. அதை விட இன்னொரு பெரிய கொடுமை இருக்குங்க. பெண் குழந்தை அந்த வீட்டுக்கு வாச்ச லக்ஷ்மிங்க, அந்த வீட்டுக்கு சமத்தி என்ன பெத்தா தலைச்சேன் பொண்ணு பெத்தாங்கிறது பழமொழி. கிராமத்தில் இருக்க பழமொழி. சமத்தி என்ன பெத்தா தலைச்சேன் பொண்ணு பெத்தான். கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா தலை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பறக்குமா. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கை மாத்துறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பிள்ளை படைச்சுக்கிடுமா. அது என்ன சொன்னாலும் கேட்கும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் தகப்பனாரு அண்ணன் கூட ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. திடீர்னு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு அதிகமாயிருக்கும். ரொக்கம் வையும்பாங்க, இந்த சீர் செய்யலாம் நட்டுக்கு நிற்பாங்க. எப்பா ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இருக்கட்டும்ப்பா, அப்படிலாம் நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம்ப்பான்னு தகப்பனுடைய வருத்தத்தையும் அண்ணனுடைய வருத்தத்தையும் புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க, விட்டு கொடுக்குற பிள்ளை பொம்பளை பிள்ளை. நான் இன்னும் 1 வருஷம் சம்பாதிக்கிறேன்ப்பா, நானும் சம்பாரிச்சு கொடுக்குறேன்ப்பா, என்னையும் தானப்பா என்ஜினியரிங் படிக்க வச்சிங்கன்னு கேட்கும் அந்த பிள்ளை. ஐயா சொல்லுவார், என் தலையை அடமான வச்சா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறையாம்பார். ஆனால் இவன் தலையை எவனும் வாங்க மாட்டாங்கிறது ஊருக்கு தெரியும். நம்ம யாருன்னு ஆனால் அவர் சொல்லுவார் அன்பில். ஆனால் பையன் என்ன செய்வான் தெரியுமா? யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.